எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து லாஸ்ட் கிளாஸ் இது ஸ்லிட் அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சைடு அடிச்சிட்டு வரோம் இல்லையா, அந்த சைடு அடிச்சிட்டு வரும்போது கடைசியாக நம்ம நிப்பாட்டும் போது ஒரு 2 இன்ச்சுக்கு தையல் வந்து மேலே மேலே ஒரே ஸ்டிச்சாக வந்து நம்மளுக்கு வந்துடணும். நான் லாஸ்ட் வீடியோலையும் அதை சொல்லியிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து ஸ்லிட் அடிக்க முடியும் நீட்டாக. இப்போ வந்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்கணும். கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக மடிகிற மாதிரி இருக்கணும். இப்போது நான் வந்து 2 ஸ்டெப் மடித்து ஸ்லிட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி 2 ஸ்டெப்பாக மடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தனியாக எடுத்து மடித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு, ரெண்டுமே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்மளுக்கு இருக்கும். டோட்டலாக 1 இன்ச்சு இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹாஃபு, செகண்ட் ஹாஃபு, அப்படியே 1 இன்ச்சு நம்ம மடித்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி ஸ்டிச் போட்டே வாங்க. பாருங்கள், நான் போட்டிருக்கிற ஸ்டிச் வந்து லைனிங் சைடு. கவனமாக பார்த்துட்டே வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் வந்து சைடு ஒரே கோடாக நிறுத்துகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்லிட்டுக்கிட்ட நம்ம வரும்போது அப்போ தான் இது கரெக்டாக நம்மளுக்கு மடித்து தரும். கவனமாக நான் ஸ்டிச் பண்ணுற பக்கம் பாருங்கள். இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த பாருங்கள், 2 ஸ்லிட்டும் நம்ம இந்த மாதிரி விரித்து கரெக்டாக ஓப்பனாக வைக்கணும். அதனால தான் நம்ம ஒரே ஸ்டிச்சாக வைக்கிறோம். 2 அடுத்தடுத்த ஸ்டிச்சாக நிறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இடத்துல விரித்து கொடுக்காது. அதனால தான் வந்து ஒரே ஸ்டிச்சில் நிப்பாட்டுறோம். நிறைய பேருக்கு ஸ்லிட்டு பிரச்சனை வர்றது காரணம் அதுதான். 2 ஸ்டிச்சு போட்டாங்கன்னா அடுத்தடுத்து 2 ஸ்டிச்சு நிப்பாட்டுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரோக்காக கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. பாருங்கள், இழுக்கக்கூடாது. ஸ்டிச் நம்ம அடிக்கும்போது கண்டிப்பாக ஸ்லிட் இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அப் அண்ட் டவுன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிச் நம்ம வந்து லைனிங் சைடு போடுறோமா, இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக அந்த எட்ஜில் ஊசி பாயிண்டில் நம்ம அடிச்சுட்டு வரணும். பொறுமையாக அடிங்க, கன்ஃபார்மாக அழகாக வரும். இந்த பாக்ஸ் நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த பாக்ஸ்க்காக தான் நம்ம அந்த மாதிரி நிப்பாட்டுறோம். இந்த பாக்ஸ் நம்ம கட்டாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுடிதாரில் டீசெண்டாகவே இருக்காது. அது ஒன்று நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ 2வது ஸ்டிச் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு லைனிங் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, 2வது ஸ்டிச் வந்து ஒரிஜினல் சைடில் இந்த மாதிரி வச்சு நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அந்த எட்ஜுக்கிட்ட இந்த சென்டர் வரும் இல்லையா, அந்த இடத்துல இப்போது பீக் அடிக்கணும். நல்லா இந்த மாதிரி 2 டைமும் நம்ம பீக் அடிக்கணும். பீக் அடித்து நம்ம நிப்பாட்டினா தான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஹிப்பு பெருசானாலும் சரி, எத்தனை டைம் போட்டாலும் அந்த இடத்துல வந்து கிழியாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல பீக் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்ட்ரைட் மட்டும் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இந்த பாக்ஸ் கட்டியிருக்கிறது மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸ் வந்துருக்குங்களா? அவ்வளோதான். இந்த பாக்ஸ் அழகாக கட்டிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நான் அந்த ஸ்லீட்லேயும் காட்டுறேன். பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்லீட்லையும் காட்டுறேன். ரெண்டுமே வந்து ஸ்லிட்டு வந்து ஈவனாக இருக்கணும். நீங்கள் தைக்கும்போது இழுத்து தைக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கும்போதே ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம அலௌன்ஸ் வந்து கரெக்டாக விட்டோன்னா நம்மளுக்கு மாறாது. லைட்டாக அந்த பிசிறு மட்டும் தட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு. இது மடிக்கிறது கூட நீங்கள் ஈவனாக ஒரே மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும். அப் அண்ட் டவுனாக மடிச்சிட்டிங்கன்னா அது கடைசியில் உங்களுக்கு சுருக்காக வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணால் தான் அந்த கோடு உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்ட்ரைட் கொடுத்துட்டே வரும். நீங்கள் கவனமாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எல்லா வீடியோஸ்லையும் குட்டி குட்டி ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாமே கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது. இந்த 7 டேஸ் கிளாஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் டைம் உங்கள் சுடியை நீங்களே ஸ்டிச் பண்ணிக்க முடியும். உங்களது பண்ண உடனே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் தான் வாங்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு இதையும் தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. நான் அதுக்கான ரிப்ளைவை உங்களுக்கு தர்றேன். பாருங்கள், அவ்வளோதான். ஸ்லிட்டில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக நிறுத்துறதும், இது வந்து அன்னிவன் இல்லாமல் நம்ம தைச்சிட்டு வர்றதும் தான். இழுக்கவே கூடாது. நீங்கள் இழுக்காமல் இந்த மாதிரி பீக் அடித்து நீங்கள் நீட்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரவே வராது. நான் உங்களுக்கு தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப் அண்ட் டவுனே கண்டிப்பாக இருக்காது. பாருங்கள், எவ்வளோ பக்கா ஃபினிஷிங் வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்டிச் அடிக்கும்போது பொறுமையாக அடித்தாலும் ஒரே ஸ்ட்ரோக்காக அடிச்சிட்டு வாங்க. ஒரே ஸ்ட்ரோக்காக அடிச்சிட்டு வந்தால் தான் அந்த நீடில் அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச் போடுறோம்.
அதனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஈவனாக இருக்குது பாருங்கள். லைட்டாக நம்ம பிசிறு தட்டி விட்டுறலாம். இந்த ஈவன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். சப்போஸ் இழுத்து நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஈவன் உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதாங்க. பாருங்கள், லைட்டாக நம்ம அந்த பிசிறு மட்டும் தட்டி விட்டுறலாம். இப்போது எல்லாமே ஈவனாக இருக்கா. நம்ம இப்போ பாட்டம் அடிச்சுக்கலாம். பாட்டமும் சேம் அலவுன்ஸ் தான். ஒரு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சு அடிச்சுட்டு அப்புறம் 2வது ஸ்டிச் வந்து எட்ஜ் ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கலாம். கவனமாக பாருங்கள். பீக் அடித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி முடிக்கிற பக்கமும் நம்ம பீக் அடித்து தான் முடிக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நீட்டாக தான் வரும். என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நானும் தெரிஞ்சுட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு தைக்கிறதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்க. நீங்கள் பண்ண உங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் வரும். இதனால் நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக நம்மளை தேடி வந்து ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எங்கே இருந்தாலும் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்காக இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு உண்மையாக நம்ம இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம கரெக்டாக எப்போவுமே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளும் வந்து நல்லா சம்பாதிக்கலாம். அவங்களுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா ட்ரெஸ் வந்து எல்லாருமே வாங்கிடலாம், ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் குட்டி குட்டி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி வெட்டி விடணும். 3 இடத்துல கண்டிப்பாக வெட்டணும். ஒன்று செஸ்ட்டு, இன்னொன்று சென்டர் ஹிப்பு, இன்னொன்று வந்து ஸ்லிட்டுக்கிட்ட. இப்போ கவனமாக பாருங்கள். இந்த ஸ்லிட்டு வளைஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கட் கொடுங்க. குட்டியாக கட் கொடுங்க போதும். அப்போ தான் வந்து நம்ம போட்ட பிறகு ஷேப் கரெக்டாக நிற்கும் வளைச்சி. அவ்வளோதான். இந்த 3 இடத்துல கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு சின்ன சின்ன கட்டு கொடுத்துருங்க. அது கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அது சுருக்காக நிற்கும், கரெக்டாக நிற்காது. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நான் திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஷேப் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் ஸ்டிச்சிங்கும் நான் காட்டுறேன். அந்த ஸ்ட்ரைட் நம்ம ஷோல்டர் 2 இன்ச் எடுத்தது எல்லாமே பர்ஃபெக்டாக நிற்கும். இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு எடுத்து இப்படி பார்க்கும்போது நம்மளோட எல்பேண்ட் அது அழகாக கிடைக்கும் பாருங்கள். இந்த இதுக்காக தான் நம்ம கட் பண்ணி விடுறோம். ஸ்டிச் பண்ண பிறகு ஷேப்பாக நிற்கிறதுக்கு கரெக்டாக நீங்கள் அந்த 1/2 இன்ச் அளவு கட் பண்ணுங்கள். அதிகமாக கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பின்னாடி அலௌன்ஸ் கொடுக்கறது வேஸ்ட். அவங்க வந்து ஃப்யூச்சரில் பிரித்து போடுறதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு 1.5 இன்ச்சாச்சு நம்ம வைக்கணும். 1/2 இன்ச் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஷேப் வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம ஸ்டிச் பண்ணி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்குள்ளே ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் வரும். நம்ம இன்னும் பண்ணலாங்கிறது தோணும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். அது ஒன்று தான். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். சொல்கிற டேட்டில் நம்ம டெலிவரி கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் நம்மளுக்காக இருப்பாங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஷேப் சூப்பராக வந்துருச்சு. இப்போது நம்ம கடைசியாக வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அதை அளந்து பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே. செஸ்ட்டு, ஹிப்பு, செகண்ட் ஹிப்பு இந்த 3மே கண்டிப்பாக அளந்துக்குங்க. 1/2 இன்ச் உங்களுக்கு ப்ளஸ் இருந்தால் பரவாயில்லைங்க. ஏன்னா மைனஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சுடிதார் பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு ப்ளஸில் இருக்குது அப்படின்னா லைட்டாக ஸ்டிச் போட்டுருங்க. இன்னொரு ஸ்டிச்சு 1/2 இன்ச் இருந்துச்சுன்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஷேப் பாருங்கள், ஆமோல் எப்படி நிற்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம எடுத்து போடவே வேண்டாம். அதுவே அழகாக அந்த கர்வு நம்ம ஷேப் கொடுத்தது கூட நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். சென்டர் ஜாயின் பாருங்கள், அழகாக செட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பாட்டம் பெல்ட்டு வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது இதுக்கு பாட்டம் பெல்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலான்னு சொன்னோம். ஏன்னா லென்த்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை இவங்களுக்கு. நெக்லேயும் வந்து ஸ்டைல் கொடுத்துருக்கு, பாட்டம்லேயும் ஸ்டைல் கொடுத்துருக்குன்னா நம்ம கண்டிப்பாக பாட்டம் வந்து வெட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சுடியிலும் இருந்துச்சு. கட்டிங் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் 7 டேஸில் 6 டேஸோட ஃபுல் வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த பாட்டமும் வச்சு இந்த மாதிரி அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வச்சு தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி கீழே வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதை விட 1 இன்ச்சுக்கு முன்னாடி வெட்டிட்டு அது திருப்பி உள்ள மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு அப்புறமா மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே போட்டிங்கன்னா கீழே வந்து அன்இவன் ஆகிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்து ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஸ்டிச்சர் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும். இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்குது ஸ்டிச்சிங்கில்.
அவ்வளோதான். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம். கடைசிலாம் ஃபினிஷ் பண்ணி அது பீக் அடிச்சிருங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து நம்ம கட்டிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சுடி ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னா எப்படி வந்து மடித்து வைக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதை அயர்ன் பண்ணிவிட்டு தான் நான் மடிப்பேன். எப்போவுமே உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் அப்படியே வந்து உங்களுக்கு மடித்து காமிச்சிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேக் தட்டு வந்து எடுத்து போட்டுட்டு கரெக்டாக நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் இந்த சென்டர் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக இதை கொண்டு வந்து ஷோல்டர் சென்டரு இப்படி மடிக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஈவனாக இந்த மாதிரி வச்சு மடிச்சுட்டு ஷோல்டர் பார்த்திங்கன்னா பாதி பாதி மடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பேக்கில் வச்சு ஃபஸ்ட்டு ஷோல்டரை எடுத்து விட்டுருங்க. சென்டராக மடிச்சிடலாம். இப்போது கை வந்து நல்லா இந்த ஓப்பன் எடுத்து வச்சு ஸ்ட்ரைட்டு இந்த மாதிரி மடிச்சிருங்க. இதே மாதிரி இந்த கை எடுத்து வச்சு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு சென்டராக ஒரு கை வந்து இந்த மாதிரி கொடுத்து அதை அப்படியே ஹாஃபாக மடிச்சிடலாம். ஹாஃபாக மடிச்சுட்டு திருப்பி போட்டுக்குங்க. அப்படியே நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து ஷோல்டரை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் கை வந்து இந்த ஷோல்டர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சென்டர் கை வச்சுட்டு திருப்பி ஒரு மடி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சும் மடிக்கலாம், இல்லாட்டி நெக்கு தெரிகிற மாதிரியும் மடிக்கலாம். ரெண்டுமே மடித்து காட்டுறேன். இந்த மாதிரியும் மடிச்சுக்கலாம், இல்லாட்டி நெக்கு தெரிகிற மாதிரி கூட நம்ம மடிச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு கலையவே கலையாது இந்த மாதிரி கொடுத்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய் பாய்.